ஹாய் காய்ஸ், நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிச்சேரி விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்து ஏரோவில்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏரோவில் பீச். இது மார்னிங் ஒரு 7:30 நாங்கள் அந்த மாதிரி போயிருந்தோம். ஸோ கூட்டம் கம்மியாக இருந்தது, பட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் போகணும் அப்படின்னா அங்கேயே புக்கும் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் ஜஸ்ட் வந்து 100 rupees மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் அந்த பிளேஸ் பே கொடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கான பிளேஸ். காரில் போனீங்க அப்படின்னா கார் பார்க் பண்ணுறதுக்கான பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 hour உங்களுக்கு வந்து இந்த ரைடு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 1 hourல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 12 members ஒரு போட்டில் போகிறா போல். ஸோ நீங்கள் அந்த ஷேரிங் வேணாம் எனக்கு அப்படின்னா உங்களுக்கு பெர் ஹெட் வந்து 500 கொடுத்து போகிற போல் இருக்குது. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக போகணும் அப்படின்னீங்கன்னா. இல்லை நீங்கள் வந்து பரவாயில்ல நான் வந்து 12 members-ஆகவே நாங்கள் போகிறோம் அப்படின்னிங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த போட்டிங் போகிறதுக்கான பிளேஸு. ஸோ இது வழியாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிங்க்கு போகணும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து லைனாக வந்து நிறையா போட்டு உங்களுக்கு நிற்கும். ஸோ உங்களுக்கான போட் எது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அங்கே போகும்போதே உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் லைஃப் ஜாக்கெட் வேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து போட்டிங் ரெடி ஆகலாம். ஸோ நாங்கள் அது போல் ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டு நாங்கள் போட்டிங் ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் தான் போக திறந்து பாருங்கள். ஸோ போட் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் போனதுனால நாங்கள் ஃப்ரீயாகவே போனோம். ஸோ கிளைமேட்டும் பார்க்க நல்லா இருந்தது, அந்த தண்ணி எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய கப்பல் எல்லாமே நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதே போல் தான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எங்களுக்கு இருந்தது. எல்லாமே வந்து நல்லா லார்ஜ் சைஸில் வந்து கப்பல் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸோ நாங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி போட்டும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ் ரைட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் உங்களுக்கு. ஸோ இது போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லாதவங்க இதை பார்த்துட்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே இருந்தது உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காடு போல் உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே போல் மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தா பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து நிறையாவே ஃபோட்டோஸ் அங்கே மாற்றி எடுத்துக்கிட்டோம். இதே போல் நிறையா ஃபேமிலிஸ் அங்கே வந்தாங்க. இடமும் நல்லா சில்லுன்னு இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயில் தெரிஞ்சாலும் உள்ளே போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் அப்படியே மாதிரி நல்ல சில்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ நாங்கள் தொடர்ந்து இதே போல் என்ஜாய் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்மளை வந்து பார்த்தா அரிக்கமேடு நான் சொன்னேன். ஸோ அந்த பிளேஸை நம்ம கொண்டு போய் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரிக்கமேடு. ஸோ இங்கே தான் இப்போ நம்ம இறங்கியிருக்கோம். இங்கே 15 நிமிஷம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளநீர் அப்புறம் காஃபி இது எதை வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏஷியன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் 2 படத்தையும் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதை. ஸோ இது எதை நீங்கள் போனோம். இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபோர்ட் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ரீல்ஸ் பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் போனால் சேஃப்டியாக அதெல்லாம் போடாமல் இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஓஷன் வாட்டர். எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் இது தான். ஏன்னா இந்த ரைடு வந்து அப்படி இருந்தது. நாங்கள் போன 1 hour ரைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் போட்டை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு சீசா போல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்விங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தா எறும்பி வந்தது உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு டோட்டலாக அது கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதில் போகும்போது ஒரு த்ரில்லிங் ரைடே உங்களுக்கு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்காம வந்தால் விழுந்துருவோம் போல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைகள்லாம் அந்த அளவுக்கு வந்தது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது நம்ம இடுப்பு அளவு தான் தண்ணி வந்து இருந்தது. ஸோ உள்ளே போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளவு வந்து அதிகமாகவே இருந்தது. பட் இந்த ரைடு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ரீல்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம் இந்த இடத்துல நாங்கள். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணது இந்த தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ட்ரிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாண்டிச்சேரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் பாருங்கள் மறக்காமல்.
உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க, போயிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷங்கர். கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.